தாவேகவினர் கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி உலக மகளிர் தினத்தில் தாவேகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அறவழியில் கூட மக்கள் தங்கள் தேவைக்காக போராட்டத்தை நடத்தக்கூடாது என்ற அராஜக போக்குடன் தமிழ்நாடு அரசு செயல்படுவதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தன் கட்சியினரையும் மகளிரையும் உடனடியாக தமிழ்நாடு அரசு விடுவிக்க வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள கல்லூரியை சேர்ந்த பேராசிரியை விமலா சாகித்ய அகாடமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். ஆண்டுதோறும் சிறந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எந்த ஆண்கள் என்ற மலையாள நாவலை தமிழில் மொழிபெயர்த்ததாக குமரி மாவட்டம் குலசேகரத்தை சேர்ந்த பேராசிரியை விமலாவிற்கு சாகித்ய அகாடமி விருது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வறுமை சூழலில் படித்து இந்த அளவிற்கு உயர்ந்துள்ளதாக பேராசிரியை விமலா பெருமிதம் தெரிவித்துள்ளார். என்னுடைய பெயர் விமலா. நேற்று சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பிற்கான விருது எனக்கு அறிவிக்கப்பட்டது பெருமகிழ்ச்சி. ஜேஎன்யூ எனக்கு ஒரு முக்கியமான களம். அங்கே ஜேஎன்யூவில் நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னா 2 மொழிகள் கண்டிப்பாக தெரிய வேண்டும். அந்த ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் தமிழையும் மலையாளத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று மலையாளத்தை எடுத்துக்கொண்டேன். அதுதான் எனக்கு இன்று இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. உண்மையிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் பேராசிரியர் கி நாச்சிமுத்து அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கொண்டு வந்ததால் தான் நான் இன்று இந்த இடத்தில் நிற்க முடிந்தது. கடமையின் அடிப்படையில் டாஸ்மாகில் சோதனை செய்து வரும் அமலாக்கத்துறையினர் சோதனையின் முடிவில் ஒன்றும் இல்லை என கூறுவார்கள் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள அரசு மற்றும் பொறியியல் கல்லூரியில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு 80 கோடியே 23 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறுவது தவறு என்றும் போக்சோ வழக்குகள் அதிக அளவில் பதியப்படுவதாக கூறப்படுவது என்பது அதிக குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுவதால் தான் எனவும் தெரிவித்தார். இல்ல வழக்குகள் பதிவாகுதுனாக்க என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்கிறார்கள் அர்த்தம் இல்ல. நீங்க வழக்கே பதிவாகலைனாக்க இந்த வேலையை பார்க்கலன்னு அர்த்தம். வழக்கு பதிவாகுதுனாக்க தப்பு பண்றவனை உடனே பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலேயே தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இல்லை அது அந்த துறை அவங்க இன்றைக்கு ஈடியில் அது உண்டான அவங்களுடைய கடமையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியில் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறத. சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி அதிமுகவை பணிய வைத்துள்ளார்கள் என்பது அண்ணாமலை பேச்சில் தெரிவதாக எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் நடைபெற்ற கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் எம்பி மாணிக்கம் தாகூர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேச்சு என்பது மிகவும் அதிர்ச்சிகரமான பேச்சாவே இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு நடவடிக்கை எடுப்பாரா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்ட நிலையில் அதை பற்றிய அண்ணாமலையின் ஆணவ பேச்சு வெளியில் வந்திருப்பதாகவும் கூறினார். இந்தியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் 8 மாதங்களில் திறக்கப்பட இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை வேலப்பஞ்சாவடி அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கதிரியக்க சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஐநா மன்றத்தின் பாராட்டுகளை பெற்ற திட்டமாக இல்லம் தேடி மருத்துவம் இருப்பதாக கூறினார். மும்பையில் உள்ள டாடா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் அண்ணாவின் பெயரில் 8 மாதங்களில் திறக்கப்பட இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 12 மாவட்டங்களில் வருகிற 11ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வரும் 10ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வரும் 11ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உட்பட
12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புதிய ரயில்வே தண்டவாளம் அமைக்கும் பணி காரணமாக நாளை சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எழும்பூர் கோடம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பணி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் கோடம்பாக்கத்திலிருந்து அப்பகுதிகளுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து பயணிகளின் கூடுதல் வசதிக்காக தாம்பரம், கிளாம்பாக்கம், பல்லாவரத்திலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.